பேசுறதெல்லாம் கூட விடுக்கா. ஆனா அந்த பசுபதிய சும்மாவே விடக்கூடாது. உண்மைய சொன்னா அவனாலதான் நம்ம எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போயிருக்கு. அவனால தானே இப்ப விஜயும் ஓடி ஒளிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. பாவம்க்கா அவரு. நம்மளால தானே அவருக்கு இவ்ளோ கஷ்டம். ஆமாண்டி, குமரன் மாமாவும் விஜய்க்காக ரொம்ப ஃபீல் பண்ணாருடி. நம்மளாலதான் விஜய்க்கு கஷ்டம்னு அவரு சொல்லிட்டே தான் இருந்தாரு. அந்த பசுபதிய நான் சும்மாவே விட மாட்டேன்க்கா. எனக்கு மட்டும் சரியாகட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. நம்ம அப்பா விஷயத்துல அவன் பண்ண துரோகத்தையே என்னால இன்னும் ஜீரணிச்சுக்க முடியல. என்னைக்குமே அது முடியவும் முடியாது. அவ்ளோ பெரிய துரோகத்தையும் தாங்கிட்டு நம்ம ஒதுங்கி இருந்தாலும் விடாம அடுத்தடுத்து பிரச்சனைய குடுத்துட்டே இருக்கான்ல. இதுக்கு மேல அவனை சும்மாவே விடக்கூடாதுக்கா. விடவே மாட்டேன். காவேரி, நீ இப்பெல்லாம் இப்படி டென்ஷன் ஆகாதடி. உடம்பு சரியில்லாம இருக்க. அதுல இதையும் போட்டு மனச குழப்பிக்காம இரு. சரிக்கா, நீயும் கவனமா இரு. சரிடி. ஏய், உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லடி, மாமா வெளியே தான் போயிருக்காரு. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வர சொல்றேன். எனக்கு தான் என் மாமா என் பக்கத்துலயே இருக்காரு. எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துரும். நீ ஒன்னும் கவலைப்படாத. காவேரி, இல்லக்கா, இப்ப எனக்கு எதுவும் வேணாம். தோணுச்சுன்னா சொல்றேன். சரிடி. கோதாவரி தானே? என்னமா? அது மாமா வெளிய போயிருக்காரா. ஏதாவது வேணும்னா சொல்லு, வாங்கிட்டு வர சொல்றேன்னு சொன்னா. ஓஹோ, ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் மாமா இருக்காங்களாமா? எங்க கிட்டயும் மாமா இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே? நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு கேக்கலையா? மைண்ட் வாய்ஸ்லயா? அம்மா கோது தானே, ஓபனா சொல்றதுக்கு என்ன? சொல்லணும் தான், எனக்கும் சொல்லணும்னு வாய் வரைக்கும் வந்துச்சு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அவளால எதையுமே மனசுல ரொம்ப நாள் வச்சுக்கவே முடியாது. நமக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அம்மா கிட்ட போய் சொன்னாலும் சொல்லிருவா. நல்லது தானே? எப்ப சொல்லணுமோ அப்ப நானே சொல்லிப்பேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நானே டைம் பார்த்து சொல்லுவேன். சரி, ஓகே ஓகே. உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ நீ அப்பயே சொல்லு.